குரோம் வந்து ரஸ்டாவுன்ற காரணத்தினால இந்த மழை சீசன்ல பிளாக் போட்டு சொல்றானா நீங்க எல்லாம் 2 கிளாஸ் வாங்க. மழை டைமுக்கு ஒண்ணு, வெயில் டைமுக்கு ஒண்ணு. பாப்போம், எனக்கு என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஸ்டைலா வரேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கிராஷ் கார்டு. ஸோ நண்பா இங்கேருந்து கிளம்புறோம். செம்ம லொக்கேஷனாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது, அந்த ட்ரோன் ஷாட்டில் தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன். Hello guys, it's your boy SACHIN. I hope you're having a great day. Monday, Tuesday, other day. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரைடுன்னு இல்லை, ஒரு 3-4 days போகிற மாதிரி ஒரு பெரிய ரைடு வந்து போகிறோம். அதுவும் நம்ம பசங்க கூட போகிறது தான் வந்து செம்ம ஹாப்பியான ஒரு வைபான ஒரு விஷயம். தமிழ்லாம் பார்த்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதே பசங்க தான். ஆனால் மணி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி இப்போ 5. எங்கிட்ட சொன்னாங்க 3 மணிக்கு ஒசூர் வந்துடும், இங்கேருந்து நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பிளான் பண்ணியெல்லாம் சொன்னாங்க. நான் 3 மணிக்கு ஒரு அலாரம், 4 மணிக்கு ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு ஒரு 4-4:30க்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எல்லாம் பேக் எல்லாம் பண்ணிவிட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆச்சு. ஆனால் பசங்க இன்னும் வரல. இட்ஸ் ஓகே, வந்துட்டு இருக்காங்களாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ நம்ம உட்காந்து சில் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குடோனில் வந்துருக்கேன், மாட்ஜில்லாவோட குடோனில். இங்கே கொஞ்சம் கிராஷ் கார்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்குது, இருங்க காட்டுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கிராஷ் கார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஒரு பைல் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் வந்து இது எல்லாத்தையும் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நிறைய வேலை வந்து இருக்குது, பட்டு அது பசங்க பண்ணிடுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க. இதெல்லாம் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ், இதெல்லாம் வந்து அனுப்ப வேண்டியது. ஸோ பேக் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ரேடியேட்டர் கார்டெலாம் பேக் பண்ண வேண்டியது வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பேஜில் வந்து போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம மாட்ஜில்லாவோட பேஜில் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேரியஸ் பைக்ஸுக்கு. ஸோ இந்த பேட்ச் வந்து சீக்கிரம் வாஷ் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 10% டிஸ்கவுண்ட். ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேக்கு, ஜாக்கு, அந்த சச்சின், அப்புறம் கார்த்தியனா லாஸ்ட்டாக நம்ம வந்து பல்சர் 150 வச்சு நம்ம ஹம்பி போயிருப்போம். அப்புறம் நம்ம வைத்தியனா. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சச்சினோட குடோன் தான் இருக்கும். இது வந்து குடோன் தான் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி 2 லட்சம் ரூபா பின்னாடி இருக்கு. ஸோ இது வேண்டாம், மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம சச்சினும் ஷேக்கு கூட வச்சுட்டா ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க அப்படியே மோட்டர் லைன் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஜாக்கு வண்டி, அப்புறம் சோல் வண்டி, அப்புறம் நம்ம ஷேக்கு காலையில் தான் கிராஷ் கார்டு போட்டோம். மாட்ஜில்லாவில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியனாவோட வண்டி, அப்புறம் நம்மளோட ஆல்ஃபாவில் வந்து இந்த தடவை பிளாக் கிராஷ் கார்டு போட்டிருக்கேன். ஏன் எதுக்குன்னு நான் நீ சொல்கிறேன். அண்ட் நம்ம நீ சொல்லு ப்ரொமோஷன். இது ஏன்னா குரோம் வந்து ரஸ்டாவுன்ற காரணத்தினால இந்த மழை சீசன்ல பிளாக் போட்டு சொல்றானா நீங்க எல்லாம் 2 கிளாஸ் வாங்க. மழை டைமுக்கு ஒன்று, வெயில் டைமுக்கு ஒன்று. ஸோ நண்பா நம்ம ஷேக்கோட வண்டியை வந்து வைத்தியண்ணா ஓட்டுறாரு. குரோம் செம்மையாக தெரியுது. பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்டு ஆமாம், வி ஆர் ரோல். எனக்கு தெரிஞ்ச வைத்தியண்ணா பேசுறது கண்டிப்பாக உள்ள ஸ்பீக்கரில் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ பேசிக்கிறோம். ஏன்னா என்கிட்டையும் வைத்தியண்ணா கிட்ட மட்டும்தான் வந்து இன்டர்காம் இருக்குது. அதனால நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வருவோம். ஸோ இதுதான் நண்பா அத்திப்பள்ளி டோல். இந்த டோல் தாண்டியாச்சுன்னா நம்ம வந்து கர்நாடகாவுக்கு அஃபிஷியலாக என்டர் ஆயிடுவோம். ஸோ நண்பா சோல் முன்னாடி போகிறான். இப்போ போய் அதில் மாட்டிருப்பான், இண்டிகேட்டரை பார்க்கல, ஜஸ்ட் மிஸ். அந்த பஸ்ஸு சர்வீஸ் ரோட்டில் ஏறுது, அவன் அது கூடயே சைடில் போகிறான். டயர்லாம் மாற்றிருக்கேன். டயரோட ரிவ்யூ மேக்ஸிமம் நான் அங்கே போயிட்டு வாகமனில் வச்சு வந்து சொல்கிறேன். இந்த கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு இளவும் எனக்கு தெரியாது, ஒன்றுமே டெஸ்ட் பண்ணல. பசங்க வர சந்தோஷத்தில் அப்படியே இறங்கி அப்படியே வந்துட்டேன். பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ நண்பா அங்கே ஏதோ சண்டை ஏதோ போயிட்டுருக்கு டோல் ரோடில். அவங்க தப்பான லேன் ஏதோ ஏறிட்டாங்க போல், ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். என்ன நடந்தது என்ன ஏதுன்னு தெரில. அந்த சொட்டையாக இருக்கிற ஏதோ சண்டை போடுறாப்புல. வீட்டிலேருந்து கிளம்பி 21 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ட்ரிப்பு அங்கேருந்தே ரீசெட் பண்ணேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீடியோ எடுத்திருப்பேன். அதுதான் இந்த விளாக் பண்ணும்போது கண்டது கடியதெல்லாம் ஒரு 20 GB வரும். அது எல்லாத்தையும் வெட்டி குறுக்கி ஒரு 2 GB. இல்லை ஏதோ கொடுப்பாங்க போல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுக்குறாங்க போல். ஆமாம். நைஸ் ரோட்லேருந்து நாங்கள் வந்து மைசூர் ரோடு பிடிக்க போகிறோம். மைசூர் ரோடு எண்டில் போய் இறங்குவோம். இதை நான் வச்சுக்கிறேன். டேய் சோலு, பேப்பரை சேஃபாக வச்சுக்கோ நண்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டு காசு இதெல்லாம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நிறைய க்ளவுஸில் வந்து இருக்கும். நிறைய க்ளவுஸில் இருக்காது, சில தாட்ஃபுல்லான க்ளவுஸில் இருக்கும். அதில் ஒன்று தான் மோட்டோட்டா இருக்குது. அதனால தான் இந்த ஓட்டைக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதில் நல்லா இருக்குது க்ளவுஸ், கார்பன் ஃபைபர்.
மோட்டோ டார்க் நல்ல பிராண்டு தாயா, அதனால தான் 2-3 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறேன். சரி, நம்மளை லீடுக்கு விட்டாங்க. இந்த இப்போ தான் வந்து நம்ம வந்து மைசூர் ரோடு பிடிச்சி இங்கே வெளியில் டோலில் இறங்க போகிறோம். இப்போ நம்ம ஐயோ அந்த இது காட்டணுமோ, இங்கேருந்து நம்ம வெளியில் போயிட்டோம்னா இந்த ரோட்டில் போயிட்டே இருந்தால் மைசூர். தண்ணி குடிங்க, ஷேக்குக்கு தூக்கம் வர்றதுனால மோங்கழுவு போகிறாப்புலையா. இந்த பொண்ணு தான் நம்ம ஜாக்குக்கு கை காமிச்சது. ஆக்சுவலாக கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் இந்த கிளைமேட் வந்து எல்லாருக்கும் தூக்கம் வருது. ஸோ அதனால் பிரேக் எடுத்தாலே ரொம்ப நேரம் எடுக்கிறோமா. ஸோ பார்ப்போம், எனக்கு என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஸ்டைலாக வரேன். சினிமேட்டிக்காக போட்டு விட்டுடலாம். வைத்தியனா தான் ஹீரோ மாதிரி ஆகிட்டே போகிறார், வயசு ஆகிறது மாதிரி தெரில. அப்போ உனக்கு வயசு நான் பாராட்ட தானே. சரி, என்ன மட்டும் அசிங்கப்படுத்துறோம். நம்பரா அவன் பாருங்க, பூச்சி வந்து போது பாருங்க, வந்துருச்சா. ஹலோ கலர் கோழி, கலர் கோழி பேபி. சரி, ஓகே கைஸ், போகலாம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரோட்டில் படுக்கிறோமா இல்லை பந்திப்பூர் கிராஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு கண்டிப்போம். யானை எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க அந்த ரோட்டில், நம்ம போகிற ரோட்டில் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல்காரர் வந்து இப்போ தான் சொல்லி நம்மளை வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. ஹோட்டல்காரர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டீ பிரேக் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். டைம் இப்போ 11:40 ஆச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி மேப் வந்து கார்த்தியானா போட்டிருக்காங்க. ஸோ நானும் வைத்தியானாலாம் சும்மா அப்படி பின்னாடி வருவோம், இன்டர்காம்லாம் வச்சு ஜாலியாக பேசிட்டு அவங்கெல்லாம் மேப் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இன்னும் 260 சில்லற கிலோமீட்டரு, ஆனால் வந்து 6 மணி நேரம் காட்டுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஹார்ட் ரைட். பார்த்தீங்களா, இப்போ தான் நண்பர் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே இப்போ தான் கிளம்புனேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் மறுபடியும் பெட்ரோல் போடணுமா. வண்டர்ஃபுல். அப்படி நான் ஹெல்மெட் ஸ்டாப்பை போட்டுப்பேன். எங்கே போடுறீங்க? நான் பாரதா ஷில்லா. ஓகே, மழை வேறு லைட்டாக திடீர்னு கொட்டுது, திடீர்னு கொட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வண்டி ஓட்டுறோம்ல, இதிலெல்லாம் அப்படியே ட்ரோன் அப்படியே சைடில் அப்படியே பறக்க விட்டுருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் கோபுரம் எடுத்து மாட்டினா அதுக்குள்ளே மழை தூத்துது. இப்படி இருந்தால் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறது? தூரத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ரொம்ப டார்க்கான க்ளவுட்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் எப்படி இருந்ததுன்னா வெயில் அடிக்கும், அதே டைமில் கொஞ்சோண்டு அங்கங்கேயா லைட்டாக மழை தூத்திட்டே இருந்தது. ஆனால் தூரத்தில் இதை பார்த்தாலே தெரியுது ஏதோ பெருசாக ஆப்பு இருக்குன்னு மட்டும். அப்படி இன்கேஸ் மழை ஏதாவது பெய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் vlog பண்ண மாட்டேன், எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ நண்பா, ரெஸ்ட்டு பிரேக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 6-7 இடத்துல நிப்பாட்டணும். கொஞ்சம் தூரம் வரும்போது ஒருத்தனுக்கு பெட்ரோல் அடிக்கணும், ஒருத்தனுக்கு ஒன்றுக்கு போகணும், ஒருத்தனுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும், டீ குடிக்கணும். இந்த மாதிரி சொல்லி 6-7 பிரேக் ஆகிப்போச்சு. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. முதல்ல மேப் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. இப்போ கடைசியில் பார்த்தா மேப் இப்போ சொல்லுது 7 மணிக்கு போவீங்கன்னு. 4 எங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குது. இப்போ நம்ம க்ளவுஸை போட்டு நம்ம சோலு பார்த்திங்கன்னா கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக அந்த சத்தம் பயங்கரமாக வந்துட்டு இருந்ததுலாம் மோட்டோ டார்க்கோட எக்ஸாஸ்ட்னால. அதனால் டிபி கில்லர் போட்டிருக்கான். அதனால் இப்போ இந்த எலி கத்துற மாதிரி சத்தம் வருது. A few inches later. இப்போ நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 29 நிமிஷம் காட்டுது. ஆனால் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா என்ன யூட்டன் போட சொல்லுது. இந்த பக்கம் பார்த்தேன் பசங்க இங்கே வந்து ஸ்பாட் எடுத்து நம்ம டோல் ரைடரும் இவனும் தூங்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கீழே வச்சுருக்கோம். கீழே வச்ச சவுண்டு இதாக இருக்கும், கேப்சர் ஆகும். ஆனால் நிறைய வின் நாய்ஸ் எடுக்கும். அப்புறம் எடிட்டிங்கில் ஒரு மாதிரி கேனப்பதுற மாதிரி மக்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகணும்னா இப்படி வச்சு தான் பேசுகிறேன். இங்கேருந்து படுத்துக்கலாம். அந்த ஒரு வாழ்க்கை வந்து அவங்க பார்க்காததுனால தான் மேபி அப்படி இருக்கும். சரி, நான் எல்லாம் அவங்க எல்லாமே அதுதான் அவங்க எல்லாம் சென்னை பசங்க. நம்ம வந்து கிராமத்து பசங்க, கன்னியாகுமரிக்காரங்க, ஊர் நாட்டான். ரொம்ப சரியான லொக்கேஷன், நல்ல ஒரு அழகான வயல், சூப்பராக இருக்குது வைபா. சும்மா அப்படியே வந்தோம், கரெக்டாக பசங்க இடம் பிடிச்சி சோல் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி புல்லை படுத்து தூங்குவோன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னா அந்த மும்பை ரைடில் வந்து யூஸ் பண்ணல ஒரு டார்ப்பா, அந்த டார்ப்பாய் தேடி வாங்கி அதை எடுத்து வச்சுட்டு தூங்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாம் பைத்தியக்காரங்க நினச்சிட்டு.
சூப்பராக இருக்குல்ல, வேகமாக போகிறாங்க. நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் படுக்கா போகிறேன். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லையாவது கொஞ்சம் மணி 5:15 இருட்டுறதுக்குள்ள அங்கேயாவது போவோம். தாம்பரம் இல்லை, இங்கேருந்து 25 கிலோமீட்டரா. அதான் அப்போ என் வீட்டிலேருந்து எஸ்ஆர்எம் காலேஜ் வரைக்கும் நல்ல தாம்பரம் யோசிக்கிறோம். நம்மளே எல்லாத்துக்கும் பீஸ் ஆக்கிறோம். கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி இந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து ஒரு 4 டைலாக் வந்து பேசுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் பந்திபுரம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சொல்லு, உனக்கு தான் எல்லாரோட நல்லா தெரியும், அதனாலே போன மாதிரி தூங்கிட்டான். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரா? 25. அப்படின்னா எஸ்ஆர்எம் போய் தூக்கத்தில் வந்து டைலாகு. ஸோ அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்காங்க எல்லாரும். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து வேற லெவலில் இருக்கா. திடீர்னு ஒரு ஹட்டு கீழே வந்து சில்லுன்னு காத்தடிக்கும் போது நம்ம ஆளே வந்து மயக்கப்பட்டு விட்டார். ஏதாவது கதை விடுவாங்க. ஸோ நண்பா, நாங்கள் மெதுவாக கிளம்புறோம். தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். நான் என்னமோ 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நான் பார்த்தா 25 கிலோமீட்டரா. 25 கிலோமீட்டர்னா உங்கள் ஊரில் தான் நிறைய நேரம் ஆகும். 10 நிமிஷம் தான் அங்கே போகிறதுக்கு. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லியே ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட இங்கே வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் செம்ம வைபாக இருந்தது அந்த இதெல்லாம். அதனால் நாங்கள் கிளம்ப போகிறோம். லெட்ஸ் ரோல் மேன். இனி அந்த செக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போலீஸ்காரன் கோபுரம் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிரு தம்பி அப்படின்னு தான் சொல்லுவான். இருந்தாலும் அது வரை வீடியோ எடுப்போம், என்ன பண்ணிவிடுவாங்க. சரி நண்பா, லெட்ஸ் ரோல். இன்னும் 2.5 மணி நேரம் காமிக்குது, 99 கிலோமீட்டர் காமிக்குது நம்ம ஸ்டேக்கே. வயநாடு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். ஸோ நண்பா, சரியான க்ரீனரி, பச்சையாக பச்சை கலர் மலை. அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரைட் பண்ணி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க, பெருசாக சன்னு வந்து இருக்குது. ஆனால் இந்த ரோட்லேயே சன்னு வந்து ரொம்ப கீழே வந்ததுன்னா செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் வயநாடுக்கு. ஏன்னா வயநாடு வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து போகணும்னு நினச்சது. அதுவும் நம்ம பசங்க கூட போனது வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். போகலாம், லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். ரொம்ப வைபாக இருக்குது நண்பா, ரொம்ப வைபாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி vlog எனக்கு பேசவே வர மாட்டேங்குது, ரொம்ப நாள் ஆச்சா. ஆனால் இனிமேல் பேசி பழகி தான் ஆகணும், அதனால் போவோம். ஏன்னா vlogs பண்ணும்போது வீடியோஸ் எடுக்கும்போது தான் நானாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ ஐ திங்க் இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஐ மீன் எனக்காக இல்லை, ஆமாம் எனக்காக தான். ஆனால் வந்து ஒரு சுயநலமாக எல்லாம் இல்லை, எனக்கு வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்குது, ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். அதனால போடுறேன். உண்மையாக இருக்குது. இந்த ரோட்ஸ் எல்லாம் பழையது மாதிரி இங்கே பாருங்க 110 போயிட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம கூட இது பண்ண முடியாது, ஏன்னா புது டயரு. மும்பை ரைடு மாதிரி தான், ஆனால் அந்த மாதிரி விழக்கூடாது. நண்பா, வேறு லெவல் வைப்பு. 2 சைடு பச்சை கலர் ரோடு, ஃபுல்லாக கல்டிவேஷன். அந்த கேரளாவுக்குள்ளே வர போகிறோங்கிறத அப்படியே சிம்பாலிக்காக சொல்லுது. நாய் ஜஸ்ட் மிஸ். இப்போ சாக பார்த்தான் சொல்லு. அப்படி பேசக்கூடாதான். அண்ணா ஃப்ளவர்ஸு. அடடா ஃப்ளவர்ஸு. அடடா. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காசு எதாவது கொடுக்கணுமோ தெரியலையே. வேண்டாம் போகலாம் நம்ம. வரும்போது அண்ணா பார்த்துக்கலாம். உள்ளே போகலாமாவா? டேய் ப்ளீஸ்ன்னு சோலு கேட்குறான். எனக்கு நோ சொல்ல முடியல, ஆனால் இல்லை சோலு ப்ளீஸ்ராங்கிறேன். போகலாமா? நாங்கள் 2 பேர் மட்டும் பட்டு வந்துடுறோம். ஓத்தாண்டா. சரி நண்பா, அப்போ நம்ம இந்த அழகான பூக்களை எல்லாம், ஐ மீன் இந்த பூக்களை எல்லாம் பார்க்க வந்து போகிறோம். இந்த பூக்களை தான் சொன்னேன், அழகான பூக்கள் தான். அதான் இங்கே பாரு, அப்படியே ஆரஞ்சு கலரில், மஞ்சள் கலரில், பச்சை கலரில். எதை சொன்ன நீ? ஸோ நண்பா, லொக்கேஷனுக்குள்ளே எப்படியோ வந்துட்டோம். காசு வந்து கேட்டாங்க, இருந்தாலும் கொடுத்துட்டோம். ட்ரோன் வந்து பறக்க வைக்கும். ஸோ நண்பா 150 ரூபா கொடுத்து இதுக்குள்ளே வந்தோம் எல்லோரும் சேர்ந்து. வியூ எல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் ட்ரோன் வந்து விட போகிறேன் நண்பா. ஸோ எல்லோரும் இருக்காங்க, செம்ம வைபாக இருக்குது. ட்ரோன் ஷாட் பாருங்கள்.
ஸோ நண்பா இங்கேருந்து கிளம்புறோம். செம்ம லொக்கேஷனாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது, அந்த ட்ரோன் ஷாட்டில் தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன். இப்போது அங்கே ஒரு மேட்டர் நடந்தது இல்லை, அந்த புஸ்ஸுன்னு அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ நண்பா ட்ரோன் வந்து கனெக்ட் ஆகாமல் இதாகிடுச்சா, புஸ்ஸுன்னு அது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பயமாயிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வந்து கீழே இறக்கணும். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஸோ அதெல்லாம் மொமெண்ட்டில் வாழ்ந்துட்டோம். டைம் இப்போ ஆச்சு, கண்டிப்பாக இருட்டிடும். போகிறதுக்கு ஒரு 9 பந்திப்பூர் ரோடு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா அது நடக்கல. இட்ஸ் ஓகே, ஓகே, லிவ் அட் த மொமெண்ட். அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதான். பசங்க வராங்க பாருங்களேன். இது வரைக்கும் சாப்பாடு எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் கூட செலவு 1000 ரூபாய் கூட வரல. ஆனால் இதில் ஒரு 150 ரூபா. ஆனால் இதில் 150 ரூபா போட தான் மனசு ரொம்ப சங்கட்டம். ஓகே நண்பா, ஸோ வி ஆர் லிவிங் டு பந்திப்பூர். பந்திப்பூரோட என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆமாம், கிவி நல்லா இருக்குது. ஸோ நண்பா ஒரு நிமிஷம். ஸோ நண்பா பயங்கரமாக சன்செட் ஆகிட்டு இருக்கு தூரத்தில், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ நான் ரோடை பார்க்க வேண்டிய நேரம்.